ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா சென்னையில உள்ள மெரினா பீச் தான் வந்திருக்கோம். மெரினா பீச்சை வந்து பாருங்க, கோவா மாதிரி வேற ஒரு லெவல்ல மாத்தி வச்சிருக்காங்க. வாங்க உள்ள போய் பார்க்கலாம் மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்ட்டு. இந்த மெரினா பீச் வந்து இப்போ கோவா மாதிரி மாத்திருக்காங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு? முன்னாடி விட இப்போ பார்க்கறதுக்கு ஒரு லுக்காக நல்லா இருக்கு. அதே அப்படி பார்க்க போனால் வந்து பிஜிபி கோல்டன் பீச் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அது மக்களுக்காக ஒரு கவராக இருக்கும், நல்லா இருக்கும். இது அடுத்தது இங்கே போகிறது வாய்ப்பு கிடைக்காது. நல்லா என்ஜாய் பண்ணலாம் பிள்ளைகள். மெரினா பீச் வந்து கோவா மாதிரி மாற்றி வச்சிருக்கோம். உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு நான் மெரினா பீச்சுக்கு வந்திருக்கேன். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. நல்லா நம்ம சுற்றி இருக்கிற விஷயங்களை வந்து அழகாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க. பரவாயில்ல, மக்களுக்கு வந்து நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களை அழகாக வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு வந்துட்டாலே போதும். நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களை அழகாக நம்ம பார்த்துட்டு வச்சுக்கலாம். மெரினா பீச் வந்து கோவா மாதிரி இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? சூப்பராக தான் ப்ரோ இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி எங்கள் வீடு பக்கம் தான், இங்கே என்னென்னா ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தான் இருந்தேன். நம்மகிட்ட நான் சின்னலேருந்து மெரினாக்கு வந்திருக்கேன். அந்த ஸ்விம்மிங் பூலில் தான் வந்து நிறைய நீச்சல் கற்றுருக்கேன். ஏன்னா சென்னையில் எங்கேயும் கிணறு கூட்டெல்லாம் கிடையாது, அதனால் இங்கே மெரினாக்கு தான் வருவோம். முன்னாடி பார்த்த மெரினாக்கும் இப்போ நான் பார்க்குற மெரினாக்கும் இந்த பீஸ் ஒரு லட்சம் இந்த பீஸ் பயங்கரம். இந்த மூங்கில் வச்சு ஒன்று பண்ணியிருக்காங்களா, பேம்பூஸ் வச்சு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. இன்னும் இது ஃபுல்லாக பண்ணால் இன்னும் செம்மையாக இருக்கும். ஃபுல்லாக பண்ணிவிட்டு இதே மாதிரி எல்லாரையும் கைடன்ஸ் பண்ணி மைக்கில் எல்லாரையும் சொன்னாங்கன்னா நம்மளும் கண்டிப்பாக கோவா ஃபாரின் அளவுக்கு கண்டிப்பாக வந்துடும். பாகா பீச் மாதிரி ஆகிடும்னு நினைக்கிறேன் நம்ம. ஆனால் இந்த மெரினா பீச் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோவா பீச் மாதிரி மாற்றிருக்காங்க. இது எப்படி இருக்குது? இது பேம்போ ஸ்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, முன்னாடி கீழே மண்ணில் தான் உட்காருவோம் வரும்போது. இப்போ வந்து இந்த மாதிரி உட்கார்றது கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங், ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது. ப்ளஸ் இது மட்டும் இல்லாமல் பசங்களுக்கு வந்து அந்த பார்க் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மெயின்டெனன்ஸும் நல்லா இருக்கு. ஸோ மக்கள் எல்லாருமே வந்தீங்கன்னா மெரினா பீச்சு கம்பல்சரி வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி மாதிரி இல்லை. இப்போ வந்து நம்ம தண்ணியில் விளையாடணும் அப்படின்றது அது மட்டும் தாண்டி நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு 3-4 hours மினிமம் ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். மினிமம் ஒரு 3 to 4 hours, விச் மீன்ஸ் தண்ணியில் விளையாடுறது மட்டும் இல்லாமல். ஆமாம், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அண்ணா சமாதி, அதுபோக உங்களுக்கு இந்த மாதிரி நிழலுக்கு முந்தியோட இந்த நிழல்லாம் இருக்காது. இப்போ அந்த நிழல் எல்லாமே இருக்கனால கொஞ்சம் நல்லா இருக்கும். கண்டிப்பாக மெரினா பீச் வந்து கோவா மாதிரி நிறைய இந்த பேம்பூஸ்லாம் வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எப்படி இருக்குது இதெல்லாம் பார்க்கறதுக்கு? நான் வந்து ஒரு 1 years முன்னாடி இந்த ரெசிடென்சி காலேஜ் ஆப்போசிட்ல தான் காலேஜில் தான் படித்தேன். 3 வருஷமாகவே பீச்சை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு ஒன்றுமே இல்லை. நடா இது பீச்சின்னு போர் அடித்த நிலைமையில இருந்துட்டு ரெகுலராக வந்து போவோம். காலேஜ் சேர்ந்த ஒரு 1 monthலேயே வெறுத்துட்டோம். நடா இது பீச்சுன்ற மாதிரி இருந்துட்டு இப்போ 3 வருஷம் முடிச்சுட்டு என் லவரோட வெளியில வந்தேன். வந்து பார்க்க சொல்ல ரொம்ப எப்படி சொல்றது, கோவா போக தேவையில்ல, நம்ம அது இங்கே மெரினா பீச்சில் பார்க்குற ஒரு ஃபீலை கொடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி பீச்சில் இவ்வளோ கூட்டம் நைட்டில் இந்த இடத்த பார்க்கவே முடியாது கண்டிப்பாக. ஏன்னா சேஃப் இல்லைன்னுலாம் சொல்லுவாங்க. கூட்டம்னு ஒன்று இருந்தால் அங்கே அம்மா சமாதி எம்ஜிஆர் சமாதி அந்த தான் இருக்கும். இந்த இடத்துல இவ்வளோ கூட்டம் இருக்குது, ஃபேமிலியாக எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி இந்த இடம் அமைஞ்சதான் ஒரு காரணம்னு சொல்லலாம். இன்னொரு காரணம் வந்து சிசிடிவி கேமராலாம் நிறைய இடத்துல அங்கங்கே கேமரா மாட்டிட்டாங்க. சேஃப்டி சூப்பராக இருக்குது. போலீஸ் பாதுகாப்பு அதிகமாகவே இருக்குது இந்த இடத்துல. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. குழந்தைங்க நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கே குழந்தைங்க ஜாலியாக ஓடி ஆடி விளாண்டுட்டு தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு சேஃப்டி இங்கே இருக்குது. ஓகே, மெரினா பீச்சுக்குள்ள வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது புதுசாக வந்து கிட்ஸுக்கு தேவையான அந்த ஜாலியாக விளையாடுறதுக்கு பூங்கா மாதிரி நல்லா அருமையாக ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா மேம்பூஸ் அந்த மூங்கில வச்சு அழகா கூடாத மாதிரி அமைச்சு ஃபாரின்ல இருக்கிற மாதிரி சும்மா வேற லெவல்ல ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முந்தைய கேமராலாம் அங்கங்க இல்லாம இருந்து இப்போ புதுசா பீச்சுக்குள்ள நிறைய கேமராஸ், நீங்க ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது, எங்க போனாலும் உங்களை கேமரா வாட்ச் பண்ணிட்டே இருக்கும். எதையும் திருடிட்டும் நீங்க போக முடியாது. இருந்தாலும் மக்கள்லயே நீங்க நான் இப்படி சொல்றேன்ட்டு அசால்ட்டா இருக்க கூட நீங்க உஷாராவே இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பீச்சுக்குலாம் கான்ட்ராக்ட் மாதிரி போட்டு பீச்சை கிளீன் பண்றதுக்கு நிறைய ஹவுஸ் கீப்பிங்ஸ்லாம் வந்து நிறைய பேர் போட்டிருக்காங்க. அதனால அவங்க வந்து பீச்சை வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டே தான் இருப்பாங்க.
நீங்களும் வந்து குப்பை தொட்டியில போடுறது அதில் வந்து மக்கும் குப்பை மக்கா குப்பையை வந்து பார்த்து பிரித்து போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வீட்டை வந்து நல்லா கிளீனாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களாப்பா, அடுத்த பேச சந்திக்கலாம்.